Hey guys, welcome to our YouTube channel Trade with PK. So இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான். என்னன்னா வந்து பார்த்துட்டீங்கன்னா வாட் இஸ் ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் ஃப்ளோவோட பேசிக்ஸு, அதாவது ஆர்டர் ஃப்ளோனா என்ன, அதனால் வந்து நம்ம ஏன் அதை யூஸ் பண்ணணும், அதனால் என்ன பெனிஃபிட்ஸு, நம்ம நார்மலாக கேண்டில்ஸ்டிக்ஸ்க்கு யூஸ் பண்ணுறக்கும் இதுக்கும் இருக்கிற என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ எண்டு ஆகும்போது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, உங்களுக்கு ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்குது இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்காக மேக் பண்ணி போடுறதுக்கு. இப்போ வந்துட்டு நம்ம எல்லாருமே என்ன சார்ட் யூஸ் பண்ணுவோம், மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்துட்டு நம்ம இந்த ட்ரேடிங் வியூ சார்ட் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே வந்துட்டு நம்ம ரீட்டைல் பீப்பர்ஸ் வந்து அந்த ட்ரேடிங் வியூ சார்ட்டு இல்லை ஒரு ப்ரோக்கர் ஜீரோதா ப்ரோக்கர் சார்ட்டு இந்த மாதிரி சார்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். பட் இதில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா வெறும் கேண்டில்ஸ் தான் தெரியும். இந்த கேண்டில்ஸ் வச்சு தான் வந்து மேக்ஸிமம் 90% பீப்புள் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் பார்க்க போகிறது தான் வந்து ஆர்டர் ஃப்ளோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த 8 கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஆர்டர் ஃப்ளோ, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டர் ஃப்ளோ அண்ட் நார்மல் கேண்டில் ஸ்டிக்ஸ், அதாவது நார்மல் கேண்டில் ஸ்டிக்ஸ்க்கும் நம்மளுடைய ஆர்டர் ஃப்ளோக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸு, யூஸ் ஆஃப் ஆர்டர் ஃப்ளோ, இந்த ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். வை யூ நீட் டு யூஸ் ஆர்டர் ஃப்ளோ, நீங்கள் ஏன் ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறோம். ஹவு டு கெட் ஆர்டர் ஃப்ளோ, எங்கே கிடைக்கும் இது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஹவு டு யூஸ் ஆர்டர் ஃப்ளோ, எப்படி இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். அப்புறம் ஆர்டர் ஃப்ளோ ஸ்ட்ராட்டஜிஸே நிறையா இருக்குது. வெறும் ஆர்டர் ஃப்ளோவை மட்டுமே வச்சுட்டு நிறைய பேர் ட்ரேட் பண்ண முடியும். அதாவது வந்து நீங்கள் எந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனு எஸ்எம்சி எந்த கான்செப்ட்டும் போகாமல் வெறும் ஆர்டர்ஸ் மட்டுமே வச்சுட்டு நீங்கள் ட்ரேட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஹவு டு ட்ரேடு, அப்படியே எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைசியாக பார்ப்போம். இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டுக்குள்ளே போயிடுவாங்க. இதுதான் வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டையோ, இது வந்துட்டு ஒரு வெப்சைட்டில் தான் இப்போதைக்கு கிடைக்கிது. இப்போதைக்கு அந்த வெப்சைட் வந்துட்டு கோ சார்ட்டிங்கில் வந்துட்டு உங்களுக்கு இது வந்துட்டு கிடைக்கிது. ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த பாயிண்ட்டுக்கே நம்ம வந்துட்டோம் டேரெக்டாக. ஹவு டு கெட் ஆர்டர் ஃப்ளோ வந்துட்டு நீங்கள் கோ சார்ட்டிங்கில் போனீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் மந்த்லி 1400 rupees வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1400 rupees பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் பிளான்ஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் நிஞ்சா ட்ரேடரில் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது ஃப்ரீ தான். உங்களுக்கு வந்துட்டு ட்ரூ டேட்டா இல்லைன்னா வந்துட்டு எக்ஸல் பிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கம்பெனிஸ் இருக்கும். அங்கே வந்துட்டு நீங்கள் தனியாக 1400 அந்த மாதிரி பே பண்ணி நீங்கள் டேட்டா மட்டும் வாங்கி இம்போர்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2-3 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று நிஞ்சா ட்ரேடர், இல்லை மெட்டா ட்ரேடர், இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு கோ சார்ட்டிங், அப்புறம் இன்னும் 2-3 வெப்சைட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது வந்து இந்த 3 தான் வந்துட்டு தெரியும். நான் வந்து நிஞ்சா ட்ரேடர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு கோ சார்ட்டிங் வந்துட்டு மாறிட்டேன். ஏன்னா வந்துட்டு மொபைலில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நிஞ்சா ட்ரேடர் முடியாது. ஸோ மொபைலில் யூஸ் பண்ணவங்களுக்காக நம்ம கோ சார்ட்டிங் வந்திருக்கோம். இப்போ கோ சார்ட்டிங் வெப்சைட்டில் தான் நான் வந்து இருக்கோம். கோ சார்ட்டிங் வெப்சைட்டில் பார்த்துட்டிங்கன்னா இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ. ஸோ இப்போ கீழே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு தனி டாபிக், அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். அதையெல்லாம் வந்து நம்ம இப்போ இக்னோர் பண்ணிடுவோம். ஸோ இப்போ டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இதில் வந்து ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்ஸாக வந்துட்டு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நான் செட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது செட்டிங்ஸ்லாம் வந்துட்டு ஒரு பெரிய டாபிக். அந்த டாபிக்குள்ளார போனோம்னா வந்துட்டு வீடியோ வந்து லென்த்தாக போகும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம சொன்ன டாபிக்ஸ் மட்டும் பார்ப்போம். இப்போது இது வந்துட்டு ஒரு கேண்டில். இப்போ ட்ரேடிங் வியூவில் போயிட்டு ஒரு கேண்டில் பாருங்கள். இப்போ வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் கேண்டில்ஸ் வந்துட்டு நம்ம 5 minutes கேண்டில்ஸில் இருக்கோம். இப்போ பாருங்கள் வந்துட்டிங்களா. இப்போ வந்துட்டு ட்ரேடிங் வியூவில் வந்துட்டு ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ்க்கும் உங்களுக்கு இங்கே ஆர்டர் ஃப்ளோ இருக்க கேண்டில் ஸ்டிக்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுதா. ஸோ இதுதான் வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோனா என்னங்கிறதுக்கான இதை அர்த்தமே. அதாவது வந்துட்டு கேண்டில்ஸில் வந்துட்டு உங்களுக்கு 4 இன்ஃபர்மேஷன் தான் கிடைக்கும். ஓப்பன், க்ளோஸ், ஹை, லோ. அதாவது ஓப்பன், ஓசி, ஓப்பன், க்ளோஸ் அண்டு ஹை, லோ. அதுதான் ஹை, லோ, ஓப்பன், க்ளோஸ். இந்த 4 விஷயம் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆர்டர் ஃப்ளோவில் வந்துட்டு ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ்குள்ளார என்னென்ன உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பை அட்ரஸ் எவ்வளவு, செல் அட்ரஸ் எவ்வளவு, அதாவது கரண்ட் மார்க்கெட்டில் பை அட்ரஸ் எவ்வளவு, செல் அட்ரஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க முடியும். பையர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, செல்லர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஒரு கேண்டிலுக்குள்ளார ஒரு க்ரீன் கேண்டில்னால் வந்துட்டு நம்மளுக்கு இதில் வெறும் இது மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ரெட் கேண்டில், க்ரீன் கேண்டில் மட்டும்தான் தெரியும். பட் இந்த கேண்டில்ஸ்குள்ளார பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பை ஆர்டர்ஸ் எவ்வளோ, செல் ஆர்டர்ஸ் எவ்வளோ ஆர்டர்ஸ் பிளேஸ் ஆகிருக்கு, பையர்ஸ் உள்ள வராங்களா, செல்லர்ஸ் உள்ள வராங்களா அப்படின்னுலாம் சொல்லிட்டு வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு கேண்டில்குள்ளாரையும் வந்துட்டு இதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது மூலமாக தான் உங்களுக்கு பெனிஃபிட்டே கிடைக்க போகுது. ஏன்னா வந்துட்டு இதில் உங்களுக்கு ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு எதுவுமே வந்து தெரியாது. வெறும் இந்த கேண்டில்ஸுக்கு வச்சு பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வருமா வராதா அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்காது. பட் இதுக்குள்ளார நீங்கள் ஆர்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ லாட்ஸ் ஆர்டர் போட்டிருக்காங்க, கண்டிப்பாக கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டாக வந்து ஹோல்டு பண்ண முடியும். ஸோ
இதுதான் வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோனா என்ன அப்படிங்கிறது. ஆர்டர் ஃப்ளோனா வந்துட்டு உங்களுக்கு ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ்குள்ளார எவ்வளோ வால்யூம் இருக்குது, எவ்வளோ பையர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ செல்லர்ஸ் இருக்காங்கன்னு தனித்தனியாக பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ்டு லெவல் ஒரு டூல். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டர் ஃப்ளோ நார்மல் கேண்டில் ஸ்டிக்ஸ், நான் இப்போ சொன்னது தான். நார்மல் கேண்டில் ஸ்டிக்ஸில் உங்களுக்கு ஓப்பன், ஹை, லோ, இந்த க்ளோஸ் அது மட்டும்தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மிச்சம் வந்துட்டு எந்த டீட்டெயிலும் வந்துட்டு ஒரு சாதாரண கேண்டில் ஸ்டிக்ஸ் கிடைக்காது. பட் இதில் போயிட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோவில் டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க. டெல்டா, மேக்ஸிமம் டெல்டா, மின் டெல்டா, குமுலேட்டிவ் டெல்டா அப்படின்னு சொல்லிட்டு வால்யூம் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எந்த ப்ரைஸில் வந்துட்டு அதிகமான வால்யூம் ட்ரேட் ஆகிருக்கு, 41,770, அதாவது இந்த ப்ரைஸில் வந்துட்டு உங்களுக்கு அதிகமான வால்யூம் ட்ரேட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அப்புறம் உங்களுக்கு யூஸ் ஆஃப் ஆர்டர் ஃப்ளோ எதனால் யூஸாக இருக்க போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஒரு ட்ரேட் எடுத்திங்கன்னா வந்துட்டு பயப்படாமல் ஹோல்டு பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரேட் எடுத்திங்கன்னா வந்துட்டு கரெக்டான ஸ்டாப் லாஸ் போட முடியும். டார்கெட் இதே வச்சுக்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு கீழே வருவான், ஏன்னா இங்கே இவ்வளோ ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆர்டர்ஸ் வந்து ஃபில் ஆகணும். ஸோ இந்த ஆர்டர்ஸ் வந்து நிறையா ஃபில் ஆகாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது இந்த ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டு. அடுத்தது ஹவு டு கெட் ஆர்டர் ஃப்ளோ. அதான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கோ சார்ட்டிங்கில் போயிட்டு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷனில் கூட போயிட்டு நீங்கள் ஆர்டர் ஃப்ளோ வந்துட்டு 1400 இருக்கும். ஸோ இதை பற்றி எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு யாராச்சும் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போடுவோம். எனக்கு தெரிஞ்சு தமிழில் ஆர்டர் ஃப்ளோ பற்றி வீடியோ வந்து அதிகமாக வந்து யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ வந்து நம்ம வந்துட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்காக சப்ஸ்கிரிப்ஷனுக்காக வீடியோ போடுறோம். ஹவு டு யூஸ் ஆர்டர் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டாபிக். ஒவ்வொரு இதில் மட்டுமே வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 4 to 5 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இப்போ பார்த்துட்டிங்கன்னா 4 to 5 ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் எந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனு, இப்போ எஸ்எம்சி கான்செப்ட்டு, இல்லை நீங்கள் எந்த ஒரு கான்செப்ட்டுமே தேவையில்லை, வெறும் ஆர்டர் ஃப்ளோ கான்செப்ட் வச்சுட்டுமே நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். அந்த 90% மேலே, அதாவது 95% மேலே இதுவுமே அக்யூரன்ஸ் தெரியும். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோவில் வந்துட்டு எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து கரண்ட் மார்க்கெட்டில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். நீங்கள் வந்துட்டு இப்போ ஜீரோதா ப்ரோக்கரேஜில் வந்து ஆர்டர் போடும்போது அங்கே வந்துட்டு பிட் வால்யூம், ஆஸ்க் வால்யூம் எல்லாம் வரும்ல, அதெல்லாம் வந்துட்டு லிமிட் ஆர்டர்ஸ் தான். ஏன்னா லிமிட்டில் வந்து அவங்க ஆர்டர்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ப்ரைஸ் தான் நம்மளுக்கு காமிக்கும். பட் இதில் வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட்டில் யார் கரண்ட்டாக ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு இதில் காமிக்கும். ஸோ இதனால தான் இது வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய லென்த்தியான வீடியோ. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் அண்டு இந்த எப்படி இதை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு வழி இருக்குது. நீங்கள் வந்துட்டு நம்மளுடைய கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமாக வந்துட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம கவர் பண்ணுவோம். உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷனோட நம்ம சொல்லித்தரோம். ப்ரைஸ் ஆக்ஷன் பேசிக் டு அட்வான்ஸ் உங்களுக்கு வித் ஆர்டர் ஃப்ளோ அண்ட் மார்க்கெட் ப்ரொஃபைல் பேசிக்ஸ் வந்து நம்ம இதில் சொல்லித்தரோம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் போயிட்டுருக்கு. உங்களுக்கு 1ஆம் தேதி வரைக்கும் தான். இன்னும் 2-3 டேஸில் வந்து ஆஃபர் க்ளோஸ் ஆக போகுது. உங்களுக்கு 3,500 தான். 5,000 வந்துட்டு 30% ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50% வந்து ஆஃபர் தரும். இந்த கோர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இருக்கும். இப்போ நான் இப்போ ஆர்டர் ஃப்ளோ பற்றி சொன்னேன்னா அதை பற்றி மெயின் கான்செப்ட் இருக்கும். ஸோ இதுலேயே வந்துட்டு நான் 3-4 ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் லைவ் மார்க்கெட் சப்போர்ட் 6 மந்த் கொடுக்குறோம். உங்களுக்கு இதை விட எல்லாத்த விட ஸ்பெஷலான ஐட்டம் என்னென்னா, அதாவது ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு பேட்ச் ஜாயின் பண்ணி உங்களுக்கு புரியலை, எதுவுமே புரியலை, காசு கொடுத்ததே வேஸ்ட்டு அப்படின்னலாம் நினைக்கவே மாட்டேங்க நீங்கள். ஏன்னா வந்துட்டு அடுத்த பேட்சை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போ நீங்கள் கொடுத்த 3,500 ஆஃபர் ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒர்த்து, நான் வந்து கற்றுக்கிட்டேன், நான் தனியாக ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களோ அப்போ வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு யாருமே இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க. அடுத்து இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் 500 rupees ஒர்த்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. அதில் வந்துட்டு நம்ம கால்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதில் வந்துட்டு உங்களை ஜாயின் பண்ணிடுவோம். இந்த கோர்ஸ் முடிஞ்சோடனே நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் நம்மளுக்கு சப்போர்ட் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்க. டெலிகிராம் குரூப்பில் இன்னும் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லிங்க் மூலமாக வந்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப் இதுதான். இதில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம். இது வந்து ஓப்பன் டெலிகிராம் தான். நீங்கள் வந்து கமெண்ட் சொல்லலாம். இதில் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரீ ட்ரேட்ஸு, லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருப்போம். அதாவது கால் சைடு போய்க்கலாமா, புட் சைடு போய்க்கலாமா, நீங்கள் என்ன மாதிரி டிசிஷன் எடுக்கலாம், என்ன மாதிரி மார்க்கெட் இருக்குது, அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெலிகிராம் குரூப் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ இதில் ஜாயின் பண்ணிக்கங்க.
நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணோம்னா டெலிகிராம் குரூப்பில் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம ஆர்டர் ஃப்ளோவுக்கு எதுக்கு நம்ம மாறி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறக்கான காரணம் தான். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு ட்ரேடிங் வியூவில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 4 இண்டிகேட்டரை போட்டு நீங்கள் வெறும் கேண்டில் ஸ்டிக்ஸை மொட்டையாக பார்த்துட்டு இருக்கிறக்கும் உங்களுக்கு இதில் ஆர்டர் ஃப்ளோவில் பார்த்துட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் ஒரு கேண்டில்குள்ளார கிடைக்குங்க. இதில் வந்துட்டு நான் சொன்னதெல்லாம் வந்துட்டு ஒரு 5% கூட உங்களுக்கு இருக்காது. இது வந்துட்டு 100% தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ட்ரேடிங் வியூ 100% பார்த்துட்டீங்கன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு ட்ரேடிங் வியூவே பார்க்க மாட்டீங்க. வெறும் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் ஆர்டர் ஃப்ளோவில் ஒரு டைம் உள்ள வந்துட்டிங்கன்னா நீங்கள் இதுவே தான் வந்துட்டு மானிட்டர் பண்ணுவீங்க. இதில் தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கும். ஏன்னா வந்துட்டு அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கும். உங்களுக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஏன்னா ஒரு ட்ரேடை நீங்கள் எடுத்தீங்கன்னாவே நம்மளுக்கு முக்கியமாக எதனால் லாஸ் பண்ணுறோன்னா அவங்களுக்கு ஃபியர் FOMOன்னு சொல்லுவாங்க. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ இல்லை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் பயப்படுவாங்க. பட் இது மூலமாக ட்ரேட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரியும். ட்ரேட் தப்பாக போகுது, ஒரு இடத்துல நம்ம தப்பாக என்ட்ரி கொடுத்துட்டோம்னா இதில் ஈஸியாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு பையர்ஸ் வந்துட்டாங்க, இதுக்கு மேலே வந்துட்டு மேலே தான் போகுதுன்னு இதில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் வந்து லாஸை வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம். இப்போ நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்களோ இல்லையோ மேக்ஸிமம் வந்து லாஸ் வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் இந்த ஆர்டர் ஃப்ளோ வந்துட்டு. ஸோ இது வந்துட்டு அட்வான்ஸ் லெவலில் வரைக்கும் நம்ம வந்து சொல்லித்தரோம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு ப்ரைஸ் செக்ஷன் தான் மெயினாக வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். இப்போ அது ப்ளஸ் இது கூட உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோவும் வந்துட்டு நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கங்காட்டி ஸோ வெளியே வந்துட்டு வெறும் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸு இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு டபுள் பாட்டம் தான் சொல்லி தருவாங்க. உங்களுக்கு அதுக்கே 5000 வந்து நிறைய சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம அப்படியெல்லாம் சார்ஜ் பண்ணல, ஆஃபரும் கொடுத்துருக்கோம். அந்த ஆஃபர் முடிஞ்சிச்சுன்னா நம்மளும் 5000 வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த ஆஃபர் முடியறதுக்குள்ளார இது ஜாயின் பண்ணிக்கங்க. February 6ஆம் தேதி அதாவது நெக்ஸ்ட் மண்டேலேருந்து கோர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்குள்ளார யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. February 1 ரெஜிஸ்ட்ரேஷன் முடிய போகுது. இன்னும் 2 days தான். ஒன்லி 20 சீட்ஸ் தான் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி 10 சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. இன்னொரு 10 சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ வந்துட்டு டக்குன்னு ஆஃபர் முடியிருக்கலாம் வந்து ஃபில் பண்ணிக்கங்க. தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு இந்த ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணணும், நம்ம வந்துட்டு 90% பீப்புள் மாதிரி இருக்கிறீங்களா, நீங்களும் வந்துட்டு வெறும் அந்த கேண்டில்ஸ் வச்சுட்டே நான் பண்ணிக்கிறேன், இல்லை நான் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஸோ இது ரெண்டில் வந்துட்டு உங்கள் கையில் தான் டிசிஷன் இருக்குது. எப்படி இருந்தாலும் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறதுல வந்துட்டு உங்களுக்கு 3000 வந்துட்டு நிறைய பேர் லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா எங்கிட்ட வந்துட்டு அசால்ட்டாக 1 lakh 2 lakh லாஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு லேர்னிங்காக ஒரு 3000 செலவு பண்ணுறது ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க, வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கோர்ஸை. உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், 100% சொல்கிறேன். நம்ம 15 daysன்னு சொன்னது உங்களுக்கு 20 days 30 days கூட நான் வந்துட்டு சொல்லித்தர தயாராக இருக்கேன். நீங்கள் கற்றுக்கிட்டு முடிஞ்ச அளவு ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணாமல் இருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ் பண்ணாமல் இருங்க. ப்ராஃபிட் பண்ணுறதெல்லாம் செகண்ட் விஷயம். லாஸ் பண்ணாமல் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணிக்கங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபியூச்சரில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு நான் போடுறேன். முடிஞ்சால் நான் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோவும் 1 2 நான் வந்து போடுறேன். தேங்க்யூ வெரி மச்.